நகராட்சிக்குட்பட்ட 1, 6 மற்றும் 7 ஆகிய வார்டுகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் க. செல்வத்திற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் வீதி வீதியாக சென்று குடியிருப்புகள், கடைகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். செங்கல்பட்டு நகராட்சியில் மேளதாளங்கள் முழக்கத்துடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட அனைவருக்கும் வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் வானவேடிக்கை வெடித்தும் ஆரவாரமாக வரவேற்பு அளித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் மேற்கொண்டார். பொள்ளாச்சி பகுதியில் வாகனத்தில் சென்றும் சாலையில் நடந்து சென்றும் வசந்தராஜனுக்கு வாக்கு சேகரித்த வேலூர் இப்ராஹிம் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய வேலூர் இப்ராஹிம், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய வசந்தராஜன் மக்களுக்கு வளத்தை நலத்தையும் கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த முயற்சிகளை எடுப்பார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தால் நகைச்சுவையாக உள்ளது. பிரதமர் மோடி அரசு செய்த திட்டங்கள் நடைபெற்று வரும் பணிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் பிரதமர் மோடியின் அமைச்சரவில் ஒரு அமைச்சர் கூட ஊழல் செய்ததாக கூற முடியாத நிலையில்தான் கட்சி தற்போது உள்ளதாக பெருமிதம் கொண்டார். இந்தியா கூட்டணியின் திமுக சார்பில் போட்டியிடும் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி எடப்பாடி நகரத்திற்குட்பட்ட 30 வார்டுகளிலும் வாக்கு சேகரித்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான வீரப்பம்பாளையம், வெள்ளாண்டி வலசு, நைனாம்பட்டி, ஆவணியூர் உட்பட 30 வார்டுகளிலும் திமுக வேட்பாளர் செல்வகணபதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் எடப்பாடி நகரமன்ற தலைவர் பாஷா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவொளி நகரில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் புனித இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அபு சாகிப் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் ஜிஎஸ்டி வரியின் காரணமாக தொழில் அதிபர்கள் பலரும் தற்போது காவலாளி வேலைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தது முதல் பாஜகவினர் பிரிவினைவாதம், மதவாதம் ஆகியவற்றினையே குறியாக இருந்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் பிற கட்சி தலைவர்களை மிரட்டி பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அளவுக்கு வருமான வரி மற்றும் சிபிஐ ஆகியவற்றின் மூலம் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் என்று விமர்சித்து பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோட்டைவாசல் பகுதியில் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை துவங்கிய அவர் ஏராளமான கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்களுடன் வாக்கு சேகரித்தார். அப்போது புளியரை பகுதியில் ஏராளமான கார்களும் பேருந்துகளும் குவிந்ததால் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். பின்னர் மனித சங்கிலி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று முழக்கமிட்டபடி பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர்.
மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் பல்வேறு உத்திகளை கையாண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களிடம் அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் கோட்டூர் ரோடு அருகே உள்ள பள்ளிவாசலுக்கு சென்று இஸ்லாமியராக மாறி தொப்பி அணிந்து வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு வாக்கு சேகரித்தார். இவ்வாறு நூதன முறையில் வாக்கு சேகரித்து பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் புனித வியாகுல அன்னை ஆலயத்தின் 333ஆம் ஆண்டு பாஸ்கு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஈஸ்டர் திருவிழாவை முன்னிட்டு 333ஆம் ஆண்டு பாஸ்கு திருவிழாவில் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் இறுதியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காட்சியும், அதனைத் தொடர்ந்து இயேசுவின் உடலானது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தூம்பாவில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இறைமக்கள் மெழுகுவர்த்தி கையில் ஏந்தி ஊர்வலமாக செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்ப்பித்து இறைமக்களுக்கு ஆசி வழங்கும் விதமாக நகரின் முக்கிய வீதிகளில் உலாவரும் நிகழ்வு நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டம் பிரானூர் பார்டர் ஊராட்சி பகுதியில் கடந்த 15 தினங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது அப்பகுதியில் உள்ள குடிநீரை ஊராட்சி தலைவியான ஆவுடையம்மாள் ராஜா அவர் வசித்து வரும் பகுதிக்கு குழாய்கள் மூலம் எடுத்து செல்வதாகவும், மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வசதி படைத்தவர்களுக்கு பணத்திற்கு குடிநீரை விற்பனை செய்வதாகவும் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த செங்கோட்டை போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.